நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளை எதிர்மாறாக வாழ்க்கைக்கு எதிராக கடந்து வரும்போது அவர்கள் சிந்திக்கிற நேரங்கள் உண்டு. ஏன் இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்று உலகம் முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆமென் நமக்குள்ளே பல கேள்விகள் எழும்புகிற நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நேரங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சர்வத்தை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கையை வைத்து சொல்லுவோம். அதாவது வாழ்க்கையில் போராட்டங்கள் வழியாய், நெருக்கங்கள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய், குறைவுகள் வழியாய் கடந்து செல்லுகிற நேரத்தில் ஆமென் பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும். ஆமென். ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்டதான கஷ்டங்கள், இப்படிப்பட்டதான சுமைகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று நமக்குள் கேள்வி எழுப்புகிற நேரங்கள் உண்டு. ஆமென். இங்கதான் பார்க்கும் போது அதே போலதான் ஒரு நபருக்குள்ள அந்த கேள்வி எழும்பினது. பாருங்கள், அதனுடைய அடுத்த வசனம் 27 வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே என்றும் அங்க ஒரு புலம்புகிற ஒரு நபரை பார்க்கிறோம். அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுங்க. அவர்கள் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். யாக்கோபே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். இஸ்ரவேலே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென். இஸ்ரவேல் யார்? தேவனுக்கு வேறுபடுத்தப்பட்டதான ஜனங்கள். அவர்களுக்குள்ளே பல நெருக்கங்கள் வரும்போது அவர்கள் ஒரு கேள்வி கர்த்தருக்கு நேராக அவர்களுக்குள் எழும்புகிறதை கர்த்தர் அறிந்து அங்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆனால் ஒன்றுக்கு எனக்கு பதில் இல்லையே என்று கலங்குகிற நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும். நாம் ஏதோ பக்திமான் போலையும், நம்ம ஏதோ கரெக்டா இருந்தது போலவும், நம்ம சரியா வாழ்ந்தோம், ஆண்டவருக்கு ஒன்று செய்யவில்லை என்று நினைக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்மை நாம் சிந்திப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள், கீழ்ப்படியாமைகள், இவைகளை நாம் சிந்திப்பதில்லை. நான் சர்ச்சைக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை ஆண்டு தரவில்லை என்று புலம்புகிறதில் மட்டும்தான் இந்த அநேக மக்கள் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை எதனால் வந்தது, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை அல்லேலூயா யார் என்ன செய்வதில்லை, சிந்திப்பதில்லை. அதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே என்று கேட்கிறார். ஆமென். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து, நீ இப்படி நினைக்கிறிய, இப்படி நீ புலம்புறிய, அந்த அந்த நபரிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின வசனம் அது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கையை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமென். சொல்லிவிட்டு, அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? இதே நீ பார்க்கிறாயே. ஆமென். பூமியிலையும் வானத்திலையும் அல்லேலூயா சகலத்தை கர்த்தர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? பேர் பேராக அழைக்கிறார்களே நட்சத்திரங்கள். ஆமென். வானத்தில் இருக்க எல்லாவற்றுக்கும்
கர்த்தர் பேரை அழைக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் பேருக்கு பேர் மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கு. ஆமென். நம்முடைய அருமை ஆண்டவர் வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்திற்கு பேருக்கு அழைக்கிறார். அவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஹல்லேலூயா சிறு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறோம். ஆமென். தேவன் செய்திருக்கிற மகத்துவங்கள், அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள், அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தின் செயல்களை ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்திக்க வேண்டும். ஆமென். சொல்லப்பட்டிருக்கிற லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பேராக அழைக்கிறாரமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்று குறையாமல் இருக்கிறது. தேவன் சிருஷ்டிக, அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றிலும் ஒரு மகத்துவம் இருக்கிறது. பாருங்கள், அவனுடைய சங்கீதம் 19:1 வாசிக்கும் போது வாசிப்போமாக. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள், அதாவது ஆபிரகாம் ஒரு முறை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமே, நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார். அல்லேலூயா. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால எண்ண முடியுமான்னு கேட்டார். அல்லேலூயா. உன்னால எண்ண முடியுமா? இவ்வண்ணமாய் அல்லேலூயா ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். ஏன்னா சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாக்கும் உங்களுக்கு எனக்கும் தேவாதி தேவனாக. அல்லேலூயா. ஒன்று சொல்ல வேண்டும், இவ்வளவு போராட்டமான சூழ்நிலையிலையும் என் கர்த்தர் என்னை நடத்தி வந்தார். எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலையும் என் தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கமான பிரச்சனை கடந்து வந்த பாதையை ஒரு தேவனை சிந்திக்க வேண்டும். ஆமென். உலக மக்களை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் அநேக மக்கள் அதில் மூழ்கி போகும் போது, ஆமென், ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலேயும் என்னுடைய தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் விழுந்து போகும் போது, அநேகர் மூழ்கடித்து போகும் போது, அநேகர் வாழ்க்கை இல்லாமல் போகும் போது, ஆமென், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் ஒருவர் மட்டும் என்னோடு கூட இல்லை என்றால் இந்த சூழ்நிலை நான் இந்த இடவரை வர முடியாது. தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்க வேண்டும். ஆமென். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில், ஆமென், அநேகர் பொழுதுபோக்குக்காக பல இடங்களுக்கு போவாங்க. டைம் பாஸி. இந்த விடுமுறை நாட்கள் வந்து விட்டால் எங்க போகலாம்? இந்த வருஷம் பூரா 10, 25,000, 50,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இந்த வருஷம் எங்க போகலாம் விடுமுறைக்கு? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா என்று சொல்லி அநேகர் போவாங்க. அல்லேலூயா. போகிறது நல்லது. கைவிதல்ல சொல்லும், நீ அங்கே உள்ள சிருஷ்டிகளை பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய கண்களுக்கு அழகாக தென்படுகிற இவைகள் எல்லாவற்றையும் அலங்கரித்தவர் தேவனாகிய கர்த்தர். இயற்கையை பார்க்கும்போது தேவனுடைய சிந்திக்க வேண்டும். ஆமென். இந்த காட்டில் இந்த இயற்கை இப்படி இருக்கிறது, இதை உண்டாக்கினவர் யார்? இந்த காட்டில் இவ்வளவு மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள், சிறு சிறு பிராணிகள் ஏராளம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென். இப்படி ஒரு கலக்கமும் கவலையும் வந்ததான சீசன்ல பார்த்து கர்த்தர் சொன்னாரு. பாருங்க, அதனுடைய மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல வாசிப்போமாக. 25, 26 வாசியுங்கள்.
இங்கு ஒரு கவலை அவரை பின்பற்றி வந்தவர்களுக்குள்ள இருந்தது. என்ன சாப்பிடுறது, என்ன குடிப்போம், என்ன உடுப்போம், ஒரே கவலை. காரணம் என்ன? அது முந்தின சில அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும் போது அல்லேலூயா அல்லேலூயா என்னை என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார். வலையெல்லாம் விட்டு அப்படியும் கூட விட்டுட்டு இயேசு முன்னாடி போனாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த விட்டு போகிற நேரத்துல பல கவலைகள் அவர்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம அன்றாட பிழைப்புக்கு மீன் பிடிச்சோம், நல்லா வீட்டில் கொண்டு வச்சு சமைச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம், விற்று 10 ரூபா கையில் கிடச்சி அதை குடும்ப தேவைக்கெல்லாம் செலவு பண்ணோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு அழைத்தவுடன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு பின்னாடி வந்துட்டோம். என்ன நடக்க போகுது, எப்படியாவது நம்ம வாழ்க்கை ஓடுறது, என்ன சாப்பிட்றது, என்ன உடுக்கிறது என்று அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? உங்களுக்கு வர்றது மாதிரி அவங்களுக்கு கவலை வரும். ஆமென். மாமா மச்சான் என்ன சொல்லுவோம், சித்தப்பா பெரியப்பா என்ன சொல்லுவோம், அதுக்கு போன என்ன செய்யறது, இதுக்கு போன என்ன செய்யறது என்றெல்லாம் அங்க ஒரு கவலை. அல்லேலூயா. அதான் கேட்கிறாரு, என்ன துன்பம், என்னத்தை ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாத. இந்த கவலை அவங்களுக்குள்ள அதிகரிக்க காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் இயேசுடத்துல ஓடி வந்தான் பாருங்க. ஒருத்தன் இயேசுடத்துல அது வந்து நல்ல போதகரேன்னு வந்து பணிந்து கொண்டான். உடனே என்ன நல்ல போதகரேன்னு சொல்லுவானே, நித்திய ஜீவனை பிரவேசிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்ப இயேசு சொன்னாரு, மோசேன்னு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட 10 கட்டளை என்ன செய்ய கை கொண்டான். அவன் சொன்னான், ஐயோ நான் சின்ன பருவத்திலே இதெல்லாம் என்ன செய்யறேன் கை கொண்டேன். அல்லேலூயா. இனி என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்ன சொன்னா தெரியுமா? உனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய விற்று தரித்திற்கு கொடு, அதுக்கப்புறம் என்ன பெற்று. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறார்? சீசர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து பாருங்க. அதனுடைய மத்தேயு சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன நன்மையை செய்ய வேண்டும்? எனக்கு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அல்லேலூயா. அதற்கு நான் என்ன செய்யணும்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது. அல்லேலூயா. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? இயேசு பின்பற்றி வருகிற சீசர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அங்க அதனுடைய 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம் எல்லாம் அவர்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 5, 6 அதிகாரங்கள் எல்லாம் அவர் கொடுத்த போதனை எல்லாம் ரொம்ப விசேஷமானது. அல்லேலூயா. அங்க ஒரு கவலை ஏற்பட்டு, நாங்க என்ன உண்போம், என்ன உடுப்போம் என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க என்று அங்க சொல்றாரு. அல்லேலூயா. இங்க வரும்போது என்ன கவலைன்னு சொன்னா, பிரைஸ் காட், ஏன் இங்க ஒரு கேள்வி அங்க எழும்பிச்சுன்னா பாருங்கள், கீழே வாசிப்போம் 17. அதற்கு அவர் சொல்வானே, ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல அவனுக்கு எடுத்த உடனே எல்லாம் சொல்லல. ஆமென். அவனுடைய பேச்சின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கர்த்தர் ஒவ்வொரு பிச்சை அங்க தூக்கி போடுறாரு. அல்லேலூயா. என்ன நல்லவரேன்னு சொல்லுகிறது நல்லதான். பிரைஸ் காட். நித்திய ஜீவன் அடையணும்னா கற்பனைகளை நீ கை கொள்ளணும். அல்லேலூயா. உடனே வாசிப்போம். நோக்கி எவைகளை, ஏன்னா அவனுக்கு ஒரு புதுசா இருந்த மாதிரி. சில பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க எல்லாம், நான் கரெக்டா தானே இருக்கிறேன், நான் இப்படி எல்லாம் தானே இருக்கிறேன், என்னட்ட என்ன தவறு இருக்கு என்று நாம் கேட்பது போல இங்கு ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். பத்து கட்டளையை கை கொள்வதற்காக ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். உடனே 10 பாருங்கள், வாசிப்போம்.
நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் என்ன செய்கிறேன், கை கொள்ளுகிறேன். இப்ப அவன் தன்னை யாராக நினைக்கிறான்? பெரிய பரிசுத்தவான், பெரிய நீதிவான். அல்லேலூயா. கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனா சுதந்திரிக்கணும் மாட்டான். அல்லேலூயா. அதற்கு தான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இவன் கை கொண்டு வாழ்வதில் அவனுக்கு என்னன்னா ஒரு சுய திருப்தி இருக்கு. அல்லேலூயா. இந்த சுய திருப்தியில் வாழ்கிற கூட்டம் தான் அதிகம் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. தன்னால் சரிப்படுத்த வேண்டிய பகுதிகளை சரிப்படுத்தும் மனநிலை இல்லை. ஆமென். தான் வாழ்கிற வாழ்க்கையில் திருப்தி அடைந்து வாழ்கிற கூட்டம். சபைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், ஆராதனை போறேன், காணிக்க போடுறேன், நான் ஏன் என்ன வேற என்ன தவறு நான் இருக்கு என்று தங்களை தாங்களே கேட்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் 10 கட்டளையை சுலபத்தில் கை கொள்றான். அவர்கிட்ட என்ன இல்லை, குறை இல்லை என்றுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம சில காரியங்களை கை கொண்டு வாழ்ந்துட்டு நான் கரெக்டா தானே இருக்கிறேன்னு நினைக்கிற ஆட்கள். அல்லேலூயா. 10 கற்பனை கை கொண்டு இருந்துட்டு தன்னை சரியா நினைச்சிட்டு இருக்கிறோம். உடனே ஆண்டு பார்த்து, பரவாயில்லப்பா, உன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒழுக்கமானவன் ஒரு தானம் இல்லை, நீ பரலோகத்தை கட்ட பெயர்வ என்று அவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. தன்னை ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அல்லேலூயா, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனை சரிப்படுத்துகிறவன் நம்முடைய தேவன். தன்னை சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனை அப்படியே விடவில்லை, அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு நபராய் மாற்றுகிறவன் நம்முடைய தேவன். என்ன சொன்னா தெரியுமா? இயேசு, நீ அப்படி பூரண சர்க்குரனா இருக்க விரும்பினால் இப்போ அவனுக்கு என்ன பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ யாரை கொடு? தரித்திரனுக்கு கொடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, எல்லாம் கை கொண்டு வாழ்ந்தாலும் எனக்குள் இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, நான் வசதியான ஆள், நான் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கும் அல்லவா? நம்ம எல்லாதான் ஆவியில நிரம்பினாலும் நான் யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். என் குடும்பம் யார் தெரியுமா? என்ன தெரியுமா? நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இப்படி நினைக்கிற ஆட்கள் ஒன்று. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சைக்கு எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க. தன்னுடைய ஜாதி அல்லது தன்னுடைய மற்றுள்ள காரியங்கள், ஏதாவது தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வைத்து தன்னை பெரிதா எண்ணுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஒன்று மறைந்து இருக்கிறது. கையை வைத்தால் சொல்லுவோம், என்னதான் கை கொண்டு வாழ்ந்தாலும் உனக்குள் ஒரு மறைந்திருக்கிற காரியம் இருக்கிறது. அது என்ன? நான் ஐஸ்வர்யவான் என்றுதான் வருந்தனை. நான் ஐஸ்வர்யவான், எனக்கு வசதி இருக்கிறது, எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்பதால அந்த ஒரு மனதிலே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்கு உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்களை அவனால் விட முடியவில்லை. 10 கட்டளையில் அவன் கரெக்டாக இருக்கிறான். ஆனா தன்னிடத்தில் ஒரு உலக பற்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதில் ஒரு பிடிப்பு உள்ளத்தில் பிடித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவன் அவனுக்குள் மறைந்திருக்கிறோம் என்று அவர் அறிந்தார். அல்லேலூயா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கைகளவே தலையில சொல்லுங்க, சொல்லுவாய். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு சீசரை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப இதை கேட்கிறதும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற 15 யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்? சொல்லுங்க. சீசர் கேட்டுட்டு இருக்கிறார்.
பாருங்கள், எது பேசினாலும் வேறொருவனை பேசினாலும் அல்லேலூயா சீசருடைய உள்ளத்தில் என்ன செய்து தாக்குது. ஆமென். அல்லேலூயா. இத புரிந்து கொள்ளணும். பேசுறது யாரு? ஐஸ்வர்யவான். இங்க யோசித்து நிக்கிறது யாரு? சீசர்கள். ஆமென். நம்ம சொல்றோம் இல்ல, மத்திய அவனை வச்சு நம்மளை தாக்குறாரு. அல்லேலூயா. அவனை வச்சு நம்மளை தாக்குற பாத்தியா நம்ம சொன்னோம். இதே மாதிரி தான் நடக்குது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானாய் வந்தவனை அவனுக்கு உள்ளத்தில் மறைந்திருக்கிறதை சுட்டி காட்டி எச்சரித்த போது அல்லேலூயா எங்க இருக்கிற சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு நம்முடைய சீசர்கள் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் பார்க்கிலும் சாதா சொல்லல, அதற்கு ஒரு ஓமையை கூட சேர்த்து சொன்னார். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு பார்க்கப்போ ஐஸ்வர்யம் என்ற ஒரு மமதை அல்லேலூயா தேவனை பார்க்கிற கண்களை மறைக்கும். அல்லேலூயா. அந்த அந்த மமதையில் அவன் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு வகையில பார்த்தா 10 கட்டளையும் கை கொள்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில காரியங்கள் சரியா இருந்து விட்டு அநேக முக்கியமான காரியங்களில் தவறுதலாக இருப்பது இது அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள காரியம். பாருங்க, உடனே 25 அந்த இடத்துல சீசர்கள் அதை பார்த்து என்ன செய்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா இது? ஏன்னு பாருங்க, ஒரு சீசர்களை ஒருவனுக்கு கொடுத்த எச்சரிப்பு சீசனுடைய உள்ளத்தை சரிப்படுத்தும். புரியுதா இல்லையா? இவங்க சீசனுடைய சொன்னாங்க, சீசனை குற்றத்தை சுட்டி காட்டி இல்லை. தீ ஜீவன் அடையணும்னு ஆசையோடு வந்தவனுக்கு அவனுக்கு அவனை சீர்படுத்துகிற போதனையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சீசனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ சீசனா இயேசுவை பின்பற்றி வந்தவனுக்குள்ளேயே இன்னும் என்ன தேவைப்படுது? ஒரு மாற்றம் தேவைப்படுது. அல்லேலூயா. பின்பற்றி வந்து விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மெச்சவில்லை. அல்லேலூயா. கடைசி வரையிலே அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு நடந்து கொண்ட, செய்த, பேசின, போதித்த எல்லா காரியத்தை எடுத்தாலுமே சீசர்களுக்கு என்ன கொடுத்தவர்? எச்சரிப்பு கொடுத்தவர். ஆமென். ஏனென்றால் உலகத்தில் தேவையற்ற காரியங்களை இருதயத்தில் சுமந்து கொண்டு அல்லேலூயா பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென். என்ன கேட்கிறாங்க? ஆச்சரியப்பட்டு யார் ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே? இப்போ குழப்பம் ஆகி போச்சு. அல்லேலூயா. பாருங்க, 19ஆம் அதிகாரத்திலே இருக்கும், 1ஆம் அதிகாரத்துல இதுவரை வந்துருக்கு. அல்லேலூயா. இப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பல குழப்பம் இருக்கு. இப்போ அந்த சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் ஒரு உண்மையான அப்போஸ்தலர்களாக நிருபத்தில் வெளிப்படுவதற்கு அல்லேலூயா எந்தெந்த சூழ்நிலை வழியை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு ஆழமான போதனை கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். அப்போ பிற்காலத்தில் சபை ஸ்தாபிக்க வேண்டும், பிற்காலத்தில் ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும், பிற்காலத்தில் சபைக்கு நிருபங்களை எழுத வேண்டும். அதற்குரிய ஒரு ஆயத்தத்தை அல்லேலூயா சுவிசேஷ புஸ்தகத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. நீங்க ஏதோ வாழ்கிற நிலையில் வாழ்ந்தா போதும், பரவாயில்ல, அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சது மாதிரி நீங்க ஊழியம் செய்த போதும் கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. ஏதோ பரவாயில்ல கூட பாருங்கல்ல, பாடுறீங்க, கை தட்டுறீங்க, அல்லேலூயா சொல்றீங்க, சோத்திரம் சொல்றீங்க, நல்ல உற்சாகமா தான் இருக்கிறேன், பரவாயில்ல. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ற பிரதர், பரவாயில்ல. உன்னுடைய இதுக்கு நல்ல ஒரு அழைப்பு இருக்கு, பார்த்துக்க. ஸ்தோத்திரம். ஒரு எமோஷன்ல ஒரு ஆவியில நிரம்பி குதிச்சுட்டா நல்ல ஒரு ஆவியில் நிரம்புகிற பிரதராக இவரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தகுதியான நபர் என்ன நம்ம மார்க் போட்டுருவோம்.
அல்லேலூயா. தேவன் திடீர்னு ஒருவனை பயன்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அவனை சரியா பண்படுத்தி தான் கொண்டு வருவார். அவனுடைய உள்ளான நிலையில் அவனுக்குள் எவ்வளவு பண்படுத்துதல் ஏற்பட்டிருக்கிறதோ, அவனுக்குள் எவ்வளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ, அவன் எவ்வளவு கற்றிருக்கிறானோ, எவ்வளவு கடைபிடிக்கிறானோ, அதைதான் வரும் நாட்களில் மற்றவர்களுக்கு அவர் போதிக்க வேண்டியவர். தான் ஆயத்தப்படாமல் பிறரை ஆயத்தப்படுத்த முடியாது. தான் எவ்வளவு கற்றிருக்கிறனோ, தான் எவ்வளவு கடைபிடித்து வாழ்கிறேனோ, அதை தான் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். ஆமென். சீசர்ல 3.5 வருஷத்துல அவளை சரியா உருவாக்கினார். ஆமென். அரவர ஊழியம் எல்லாம் செல்லாது. ஆமென். அதுதான் கற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம். அடங்கி இருத்தல் மிக முக்கியம். அவசரம் அல்ல முக்கியம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசரம். இப்படி இருந்த காலம் பூரா என்ன ஆயிரும், போயிடும். முதலாவது நீ அடங்கி வளர. முதலாவது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ளுகிறதை நீ கடைபிடித்து வாழும். ஆமென். அதன் பிறகு நீ ஒரு நபரை உருவாக்கினாலும் சரி, சரியா உருவாக்க முடியும். உனக்கு சரியான மாற்றம் வரவில்லை என்றால், அல்லேலூயா, பிறரை மாற்றத்துக்குள் வழிநடத்த முடியாது. இந்த காலகட்டத்தில் அறவுரைகள், அறவேக்காடு என்ற நிலையில் உள்ள ஊழியர்கள் பெருக காரணமே ஆமென் அவசரம். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண தெரிந்தால் போதும். பைபிள்ல ஈஸியா பிரசங்கிக்க நிறைய பகுதிகள் இருக்கு. அவைகளில் எதையாவது ஒன்றை எடுத்து நினைச்சதா போதும், பிரசங்கித்தால் போதும். ஒரு 10 பிரசங்கம் கற்றுக்கொண்டால் போதும், நமக்கு ஒரு சபையை நடத்திடலாம். நேரே போறது, கடத்த விமானம் பண்ணி சர்ச்சை போறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடு, அவங்களெல்லாம் கூப்பிடு. அந்த கொஞ்சம் நோஞ்சான் டைப்பில் இருக்கு பாரு, சோதரன் 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 இல்லை, அவங்கள கூப்பிட்டா ஒன்றை அடிச்சு போட்டுருவோம். வேற ஒரு மாதிரி ஊசல் ஆடிட்டு போகுது பார்த்தியா, அரைக்குறை உனக்கு சர்ச்சைக்கும் போது சர்ச்சில் போய் தூங்கிட்டு இருக்கேன்ல, சர்ச்சில் தூங்கிட்டு இருக்கும் பாரு, அதான் ஒரு ஊசல் ஆடிட்டு காத்தடிச்ச வாக்கிலாம் போயிட்டு இருக்கு பாரு. அந்த மாதிரி கேஸில் நல்லது பிடிச்சி கூட இங்கே ஆளு தேவைப்படுது காணிக்கு. இப்படி ஆவிக்குரிய சபைகளிலிருந்து திருடுவதற்கு முயற்சிக்கிற காரணமே அவன் அவ்வளவு தூரம் கொள்ளகாரனா இருக்கிறான். ஆமென். இதுல வந்து உண்மையாய் சத்தியத்தை அறிந்தவர்கள் போவாங்களா? போக மாட்டாங்க. அதில் ஒரு தெளிவற்றவர்கள், சத்தியத்தை புரியாதவர்கள், சத்தியத்தை கேட்கவும் கை கொள்ளவும் வாழவும் விரும்பாதவர்கள், அல்லேலூயா, ஒரு அஸ்திவாரம் இல்லாத போல என்ன செய்து வந்துட்டு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை விரும்ப மாட்டாங்க. ஆமென். சத்தியத்தை கை கொண்டு வாழ மாட்டாங்க. கேட்கிறத புரிந்து கொள்ள மாட்டாங்க. கேட்கிறத கை கொண்டு வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, அஸ்திவாரம் இல்லாம ஆடிட்டு கிடக்கும். உறுதி இல்லாத ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுகளை தந்திரமா என்ன செய்வாங்க அப்படிமா, 4 நாள் கூப்பிட்டு 5 நாள் கூப்பிட்டு 2 கிலோ அரிசியை கொண்டு வீட்டில் கொடுத்து, கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொண்டு கொடுத்து, ஸ்தோத்திரம், ஒரு பழைய கிழிஞ்ச துணியும் கொஞ்சம் கொண்டு கொடுத்து, ஸ்தோத்திரம், பரவாயில்ல நம்ம பாஸ்டர் இதெல்லாம் தரதில்லை, ஸ்தோத்திரம், ஏன் அஸ்திவாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது நக்க பிச்சை கிடைக்குமா, தின்றது கிடைக்குமா, கொடுத்துரு. இந்த மாதிரி மென்டாலிட்டியில போறவங்களுக்கு ஈஸியா எடுத்துரும். ஆனா கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்களை உருவாக்க இங்க போதிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒருவனை உருவாக்கினாலும் ஆமென், சரியானவனாக உருவாக்குகிறார். ஆண்டவர் எப்படி அப்போஸ்தலர்கள் சீசர்களை உருவாக்கினாரோ, அவரை பின்பற்றி வந்தவர்களை சரிப்படுத்தினாரோ, அது போலவே சபைகளில் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சீசர் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, யாராக போவா பாருங்க.
அப்படி எல்லாம் கிடுக்கிப்பிடி பிடிச்சு போதித்தா யார் போவா? என்ன சொன்னார் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்க. மனுஷனால் இது என்ன செய்யாது, கூடாதது. இவ்வளவு தூரம் பரிசுத்தமா, இவ்வளவு தூரம் பக்தியா, இவ்வளவு தூரம் கர்த்தரை சார்ந்து கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொண்டு வாழ்வது மனுஷனால் கூடாது. அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை தன் பலத்தில் தன் முயற்சியில் வாழ்வதற்கு தான் பிரயாசப்படுகிறார்களே தவிர பரிசுத்தாவி என்ற கட்டுப்பாட்டுக்குள் தங்களை ஒப்புக் கொள்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சொந்த முயற்சி அல்ல, அவன் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியது அவசியம். உடனே பாருங்க சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வருது, அப்படியே முழிச்சு கொடுக்குறான். ஒருதான் அப்படியே கண்ணுக்குன்னு விட்டான். ரொம்ப யோசித்திருப்பான் போல் இருக்கு. அது வரை அமைதியா இருந்தான். எங்க என்ன சொல்றாரு பாப்பான். அந்த வாலிபன் கொஞ்சம் வசதியானவன், ரொம்ப அவனுக்கு இத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு, இத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்கு, இத்தனை ஆயிரம் ஆடு மாடெல்லாம் இருக்கு, இத்தனை ஆயிரம் வேலைக்காரங்க இருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒருதனை வந்தவர் ஆண்டவர் அது இதெல்லாம் சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. உனக்கு உண்டானதெல்லாம் வெத்து தரித்திர கூட அப்புறம் வா வேதம் சொல்லுது. அவன் துக்கத்தோடு போயிட்டான். துக்கத்தோடு போகிறதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறான்? சீசமாரம் பேதுரு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இவெல்லாம் ஒழுங்கா இவெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்லப்பா, அதுக்கு என்ன, ஏன்னா இவனுக்கு இப்போ உள்ள காணிக்க தான் முக்கியம். அவன் பல்லவத்து போகிறது நரகத்து போகிறது அவனுக்கு முக்கியம் இல்லைங்க. இல்லையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாண்டு பேசியிருந்தா நம்முடைய ஊழியத்துக்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது சர்ச்சு கட்டுறதுக்கு அவனுக்கு அந்த ரோட்டும் கரையில் எல்லாம் ஒரு 100 ஏக்கர் கிடக்கு. அதில் 1 ஏக்கரை சர்ச்சுக்கும் சர்ச்சு கட்டுறதுக்கும் மீதி 1 ஏக்கரை சுடுகாட்டுக்கும் கொடுத்துருவான். ஆண்டவர் கொஞ்சம் நைஸ் பண்ணி பேசியிருந்தா போதுமா இருந்தது. இவ்வளோ கட்டிய கல்லை தூக்கி போட்டார். ஆண்டவர் கொஞ்சம் கூட எசக்கு பிசக்கு பார்க்கறது இல்லை. சி என்ன சொல்லிட்டு ரொம்ப யோசித்துட்டு ரொம்ப வருத்தத்தோட கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குற வாசிப்போம். அப்பொழுது பேதுரு சத்தமா அவரை நோக்கி இவனுக்கு மொத்தமா இருந்ததும் போச்சு. கொஞ்சம் பிடிப்பு இருந்து இவனுக்குள்ள. அல்லேலூயா. இந்த ஒரு ஐஸ்வர்யமான போட்டு ஒரு சுத்தணுன்னே இவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, வேலைக்கு ஆகாத போட்டு இருக்க. அப்ப நான் நினைக்கிறேன் பல பிளானோட வந்திருப்பான் இயேசு பின்பற்ற. அப்போஸ்தலன் என்ற பெயருக்குள் நீ வரணுமா? சீசன் என்ற நிலையில் நீ வர வேண்டுமா? சீசனை உருவாக்குகிற நீ வர வேண்டுமா? நீ சரியாக மாற வேண்டியது இருக்கிறது. சபையை மேய்க்கிற மேய்ப்பனை மாற வேண்டுமா? நீ சரியாக மாற வேண்டியது இருக்கிறது. உலகத்துக்கு ஏற்றபடி நடத்துவதல்ல, தேவராஜ்யத்துக்கு நேராக நடத்து. உனக்கு நேராக அல்ல, கிறிஸ்துவுக்கு நேராக நடத்து. உலக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் சப்ப கட்டு கட்டி தட்டி முட்டாம இடிக்காம அங்கேயும் மோதாம நைசா வழி நடந்து கொண்டு போய் பாராளுமன்றம். அதற்கல்ல, ஒரு ஆடு என்றால் பலி செலுத்த வருகிற ஆடு முதலாவது கொல்லப்பட வேண்டும். ஆமென். இரண்டாவது தோல் உரிக்கப்பட வேண்டும். மூன்றாவது உள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியே தள்ளப்பட வேண்டும். நான்காவது சந்து சந்தாய் துண்டிக்கப்பட வேண்டும். சந்து சந்தாய் துண்டிக்கப்படாமல் பலிபீடத்தில் வைக்க முடியாது. ஆயத்தமாக்கப்பட்டதுதான் பலிபீடத்தில் வைக்க முடியும். அப்படிப்பட்ட பலியைதான் பரலோக தேவன் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் உலகம் கொஞ்சம் கிறிஸ்து என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை எட்டு தோணியில் கால் வைத்து போகிற பயணம் அல்ல. ஆமென். ஆத்துல ஒரு கால சேத்திர கால அல்ல, ஏதாவது ஒரு இடத்துல இல்லை. ஆமென். ரெண்டு பக்கமும் தங்க வச்சுட்டு ஓட்டும் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஆமென். அல்லேலூயா. மறுக்க வேண்டியது வெறுக்க வேண்டும், பற்றிக் கொள்ள வேண்டிய பற்றிக் கொள்ள வேண்டும். ஆமென்.
வாழ வேண்டிய பிரகாரம் வாழ வேண்டும். அதுதான் தேவ ராஜ்யத்துக்கு போகிற பயணம். கேட்கிறான். அப்பொழுது பேதுரு அது வர வாய் திறக்காதவன் அப்பதான் மெதுவா திறக்கிறான். அது வர அமைதியா இருந்தா பாருங்க. மேல இருந்து பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கும் இவன் யாரு? என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. மட்டுமல்ல, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்பாடு பெற்றவர். அப்போ வெளிப்பாடு பெற்றவனை போதும் வெளிப்பாடு சொல்லவில்லை. அந்த வெளிப்பாடு உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீ சீர்பட வேண்டும் இருக்கிறது. வெளிப்பாடு இருக்கிற அழைப்பு இருக்கிறோம், ஓடக்கூடாது. ஆமென், ஆமென். நல்ல வெளிப்பாடு பெற்றவர், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் கண்டு கொண்டவர், பரலோக ராஜ்யத்துக்குரிய வெளிப்பாடு பெற்றவர், மர்வ மலையில் இயேசுவோடு கூட அவருடைய மகத்துவத்தை தரிசித்தவர். ஆமென். வைராக்கியமானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எவ்வளவு வேகம் இருந்தாலும், எவ்வளவு வெளிப்பாடு இருந்தாலும், எவ்வளவு உற்சாகம் இருந்தாலும், எவ்வளவு தாகம் இருந்தாலும் சபை கட்ட வேண்டும் என்றால் நீ ஆயத்தப்பட வேண்டும். உருவாக்குகிறார் கர்த்தர். ஆமென். கிறிஸ்து எப்படி உருவாக்கினாரோ இது போல உருவாக்கப்பட்டவர்களால் கட்டப்படுகிற சபை ஊழியங்கள் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள செல்லும். கலப்பிடம் ஒன்றும் பரலவும் போகாது. ஆமென். கலப்பிடம் ஒன்றும் சத்தமா சொல்லு போகாது. தெளிவா இருக்கணும். சபை கரை திரைய இல்லாத ஹல்லேலூயா ஒரு மணவாட்டி போல கைகளை உயர்த்தி கரை நிறையற்ற மகிமையான சபையாய். ஆமென். உலகம் கலக்காத சபை. ஆமென். உலக ஆசை, உலக இச்சைகளை வெறுத்த சபை, உலக ஆசீர்வாதம் சிந்திப்பதை வெறுத்த சபை. ஆமென், ஆமென். உலகத்துக்குரிய காரியம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த ஒரு சபை அல்ல. அல்லேலூயா. முற்றிலும் வேறுபட்ட சபை. ஆமென். தேவனுக்கு வைராக்கியம் இருக்கிற சபை, உபத்திரவத்தின் மத்தியிலே இருக்கிற சபை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் நிற்கிற சபை. 1000 பேர் வருவது, 500 பேர் வருவது, 200 பேர் வருவது முக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. நீ தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமான நபராய் காணப்படுகிறாயா? இல்ல சுய திருப்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்ல உலகத்தை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பரலோக தேவன் பார்க்கிறார். பிறகு செய்யப்போற ஊழியத்திற்கு பயிற்சி கொடுக்கிறாருங்க. அப்போ சபையை ஸ்தாபிப்பதற்கும், சபைக்கு போதனை கொடுப்பதற்கும், சபையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் தேவனால் அழைத்து வேறு பிரிக்கப்பட்டதான அப்போஸ்தலர்களாகிய சீசர்களாகிய அப்போஸ்தலர்களை அல்லேலூயா கடைசி வரையில் கர்த்தர் அவர் என்ன செய்தார்? பண்படுத்தினார், உருவாக்கினார். உருவாக்குவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு அடங்கி இருந்தவன் தான் பிறரை உருவாக்க முடியும். உருவாக்கப்படுவதற்கு அடங்கி கை கொள்ளாதவன் பிறரை உருவாக்க முடியும். எவ்வளவு பயங்கரமான ஒரு விசுவாச வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்துக்குரிய பயணம், கர்த்தருடைய ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல. ஆமென். அல்லேலூயா. சுயநலம் கருதினால் உலகத்தில் அது வேண்டும் இது வேண்டும், உலகத்தில் பேர் புகழ்ச்சியா வாழ வேண்டும், உலகத்தில் வசதியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒருபோதும் இந்த வழியில வர முடியாது. அவன் உலகத்துக்கு ஏற்றபடிதான் வேஷம் போட்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லு. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்க எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே, இதுவரை புரியாத ஒரு பேரு. இதுவரை என்னென்ன பிரசங்கம் கேட்டிருப்பான்? ஊழியத்தை பற்றி கேட்டிருப்பான், பரிசுத்தை பற்றி கேட்டிருப்பான், பரலோகத்தை பற்றி கேட்டிருப்பான், எல்லாம் கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 19ஆம்
அதிகாரத்தில் வந்து நாங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கிறோமே. ஆமாம், நீர் அவனை ஐஸ்வர்யவானை பார்த்து அதாவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் ஐஸ்வர்யா எங்கே போக மாட்டான், பல்லத்துக்கு போக மாட்டான்னு சொல்கிறது. மனுஷனாக கூடாது, தேவனா மட்டும்தான் கூட சொல்ல. அப்போ எப்படி அங்கே நாங்கள் எல்லாம் இப்படி வந்திருக்கோம்? எப்படி யோ அப்படிதான் போயா அப்படின்னு சொல்லி விட்டாரா? சொல்லையா? இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு மறுஜென்ம காலத்தில், அல்லேலூயா, சத்தமா சொல்லு. எந்த காலத்தில்? அடுத்த மாதம் இல்லை. எந்த காலத்தில்? அடுத்த வருஷம் இல்லை. அவர் இம்மைக்குரியதான ஆசீர்வாதத்தை அங்கே சுட்டி காட்டவில்லை. இம்மைக்குரிய ஐஸ்வர்யம் சரி, ஆசீர்வாதம் சரி, நன்மையும் சரி, தீமையும் சரி, வேதனையும் சரி, துக்கமும் சரி, சந்தோஷம் சரி, எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தரை உண்மையா பின்பற்றினா கர்த்தர் கூட இருப்பார். நம்ம யாரும் பெரிய ஐஸ்வர்யவான்களும் கிடையாது. நம்ம சபையில் அப்படி யாரும் ஐஸ்வர்யவான்கள்னு சொல்லி இது 4 நாயை வச்சுட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய இப்போ மெட்ராஸில், பெங்களூர்லாம் பார்த்தா பெரிய 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 கோடீஸ்வரமாக இல்லை, பெரிய கம்பெனி ஓனர்ஸ், பெரிய உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பக்தியாகவும் இருக்கிறாங்க. பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பக்திமான்களை, பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. அநேகர் ஐஸ்வர்யம் வந்த உடனே கர்த்தரை மறந்து உலகத்துக்கு நேராக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் வர வர அவங்களுக்கு எங்கே வர்றது நேரம் இல்லை. சத்தமாக சொல்ல, எங்கே வருது? சபைக்கு வருது, வீட்டில் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, பிறருக்கு கிறிஸ்துவ அன்பை அறிவிப்பதற்கு, குடும்பத்தில் சேர்ந்திருந்து கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் என்ன காரியம்? உலகத்தில் எது சம்பாதிக்கலாம், யாரை பார்த்து என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனை. உலகத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், உலகத்தில் எப்படி சம்பாதிக்கலாம், உலகத்தில் எப்படி வசதியாக இன்னும் நம்ம எப்படி இது பண்ணலாம், அதையும் கூட எப்படி செய்யலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், அப்படி அந்த எண்ணம் ஓடுது. இப்போ நம்ம இந்தியாவில் பெரிய பணக்காரமாக இருக்கிறவங்க தேவனை நினைக்கிறாங்களா? இல்லை. அவங்களுக்கு தேவன், அவங்க ஒரு நினைப்பு உண்டு, அவங்க எதை தேங்க உடைக்கிற ஒரு லைவில் போயிட்டுருப்பாங்க. கர்த்தர் உண்மையான தேவனை என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க அவருக்கு தெரியாது. காரணோட சொத்து சுகங்கள் ஐஸ்வர்யம் அவருடைய கண்களை மறைக்கிறது. அல்லேலூயா. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே, பேதுருவே, நீ இம்மைக்குரிய காரியத்தை கடிந்து கொண்டவுடன், இம்மைக்குரிய ஐஸ்வர்யத்தை குறித்து நான் கடிந்து கொண்டு பேசின போது, நீ ஏன் இந்த கேள்விக்குள் கடந்து வருகிறாய்? உன்னை அழைத்தது தெரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. இம்மைக்காக அல்ல, மறுஜென்ம காலத்திற்காக இருந்திருக்கு. அந்த இடத்துல கூட கர்த்தர் அவனை விடல. ஆமென். பேதுரு கவலைப்பட்டது எது? இம்மைக்குரிய ஐஸ்வர்யவானை குறித்து அவன் கவலைப்பட்டான். ஆமென். அவன் நினைத்தான் 10 கட்டளையை ஒழுங்கா கடைபிடிக்கிறவன் ஸ்தோத்திரம், பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறவன் எப்படி 10 கட்டளை கை கொள்ள முடியும்? முடியாது. ஆனால் கடைபிடிச்சவன் எவ்வளவு அருமையான பக்தன் இவன் என்றாக பேதுருவை வச்சுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு பக்தனை போய் இவர் ஒரு தேவையில்லாம ஒன்ன போட்டு துரத்தி விட்டுறாரு பாரு. 10 கட்டளை நீ கை கொண்டிருந்தாலும், அல்லேலூயா, பூரண சர்க்குரனாய் மாறுவதற்கு உனக்கு ஒரு தடை இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருப்பானே. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா சபையே விலைக்கு வாங்கியிருப்பான். விட்டா பேதுருவே என்ன செய்வான்? விலைக்கு வாங்க முதல்ல. அப்புறம் அவன் சொல்றது போதும் போது பேதுரு பிரசங்கம் பண்ணும், இல்லைன்னா தசம பார்த்து நிப்பாட்டுவான். இல்லைன்னா காணிக்கைய நிப்பாட்டுவான். அதான் விஷயம். இன்னைக்குள்ள போதனைகள் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அல்லேலூயா.
பரிசுத்தவான்களுடைய காணிக்கை தான் கர்த்தருக்கு தேவையா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுள்ள காணிக்கை தான் கர்த்தருக்கு தேவை. மாயமாலக்காரனுடைய காணிக்கை தேவனுக்கு தேவை கிடையாது. பாவிகளும் அருவருப்பான வாழ்க்கை வாழ்வதை காணிக்கை தேவனுக்கு தேவையில்லை. தேவனுக்கு தேவை பரிசுத்தவனுடைய கை. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரம் சுத்தமாக இருக்கணும். அநியாயமாய் ஏமாற்றும் அநியாயமான காரியத்தில் உன் கை நீட்டப்படக்கூடாது. பிறரை ஏமாற்றுகிற நிலையில் உன் கை நீட்டப்படக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் நீ உண்மையாக இருக்க வேண்டும். உன் கை கரைபடியாததாக இருக்க வேண்டும். தேவன் உன்னை பார்ப்பார். ஹல்லேலூயா. எதிர்வே கேட்ட ஒன்று ஆண்டு எவ்வளவு யோசித்திருப்பார். பாவம், ஆடா இவனை இத்தனை நாளாக இத்தனை வருஷம் முடிய போகுது, அடுத்தது நான் சந்திக்க போகிறது என்னது பாடுவன சந்திக்க போகிறேன், அதுக்குள்ளே போய் இப்போ போய் இந்த கேள்வி கேட்குற அளவில் தான் இவன் உள்ள என்ன செய்ய மாறி இருக்கிறான். பாருங்க, அந்த சூழ்நிலைகளை பாருங்க, கொஞ்சம் யோசிக்க. எவ்வளோ சூழ்நிலை வழியாக கர்த்தர் சீசலை நடத்தி வந்தார். ஒவ்வொரு போதனைகளும் அவன் இடறி போனாலும் இவன் ரெடி ஆயிட்டு இருக்கிறான். கையை விதலையிலே சொல்லு. ஐஸ்வர்யவன் என்ன செய்துட்டான்? ஓடிட்டான். யார் ரெடி ஆகிறான்? பேதுரு ரெடி ஆகிறான். புரியுதா? இல்ல ஐஸ்வர்யவன் இருக்கிறவன் அப்படி நம்மளால முடியாதுங்க, நான் வரேங்க, அவன் கிளம்பிட்டான். பேதுரு எல்லாம் யோசித்து ரொம்ப சோர்ந்து போய் துக்கப்பட்டு உள்ள நிரம்பி விங்கி விங்கி விங்கியாக கேட்டது. ஆமாண்டவரே, நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்தவன் இல்லை, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் அழகான மருவத்தனம் கொடுக்கிறார். பேதுருவே, உன்னை தேவன் அழைத்திருப்பது அல்லேலூயா உலகத்திற்காக அல்ல, மறு ஜன்ம கால வாழ்வுக்காக. நீ என்னை பின்பற்றி வருவது உலகத்தோடு வாழ அல்ல, மறு ஜென்ம காலத்திற்கு. அவன் பரலோக ராஜ்யத்திற்கு அனுமதித்து வந்திருக்கிறான். உலகத்திற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டிருந்தேன் என்றால் நான் இந்த அளவில் உன்னை வெளிப்படுத்த தேவையில்லை. நீ ஆசீர்வாதமாயிரு. ஒரே வலையில ஒரு லாரி மீன் கிடைக்க போ என்று சொல்லிவிட்டு இருப்பார். ஆமென், ஆமென். நீ எங்க திரும்பினாலும் எக்கச்சக்க மீன் கிடைக்கும். உன்னை இந்த கலிலியா கடற்கரை ஓரத்து மீன் பிடிக்கிற எல்லாரிலும் உன்னை ஒரு பெரிய ஒரு குபேரனாக மாற்றுவேன் போ என்று சொல்லி விட்டுருக்கலாம். இழிந்த வலையும் விட்டுட்டு வர வச்சு, அப்பனையும் விட்டுட்டு வர வச்சு, படகையும் விட்டுட்டு வர வச்சு, இங்க போட்டு தோல் வைக்கிறார். விட்டது போதாதா? அங்க விட்ட இங்க விடலையே. அங்க விட்ட படகு, அப்ப இங்க உள்ள படகு உள்ள உட்காந்துட்டு, வலை அங்க விட்ட வலை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. பின்னி படஞ்சு உள்ள இருக்கிற வலையை வெளியே தள்ளுறது ஆண்டோடைய வேலை. உள்ள இருக்கிற படகு வெளியே தள்ளுறது ஆண்டோடைய வேலை. பாருங்க, இவர்களை ரெடி பண்றதுக்குன்னே பல நபர்களை அங்க கத்தர் கொண்டு வந்தார். இதுல அவர்கள் ரெடி ஆகிறாங்களே அது முக்கியமில்லை, இவங்க ரெடி ஆகிறாங்க. சூழ்நிலை இவர்கள் ரெடி ஆகிறா, நாளைக்கு ஒரு மூட்டை பெருக்கிறது வந்து தேவராஜ்யத்துக்கு ரெடி பண்ணுவான். தேவ பிள்ளைகள் எந்த காரியம் புரிந்து கொள்ள வேண்டும்? சத்தியம் சத்தியத்தின்படி போதிக்கப்படாத சபை தேவ ராஜ்யத்துக்குரிய சபை கிடையாது. உலக செழிப்பை பற்றி போதிக்கிற, உலக ஆசீர்வாதத்தை பற்றி போதிக்கிற சபை கர்த்தருடைய வருகையில் போகாது. மாயமானமாய் வழிநடத்தப்படுகிற சபைகள் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. ஆமென். வேறு வார்த்தை சரியா பேச வேண்டும், பரிசுத்தத்தை சரியா பேச வேண்டும், வெறுக்க வேண்டியது வெறுக்க வைக்க வேண்டும். எல்லாரும் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலையே. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு போடுவா உன்னை சத்தியமாகிய பட்டயம் தான் சுத்தப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதாவது மறுஜன்ம காலம் என்று ஆரம்பிக்கிறார் இயேசு.
அவன் கேட்டது என்ன? எங்களுக்கு என்ன கிடைக்காது, எங்களுக்கு எல்லாம் விட்டு வந்தவன். ஒரு மலை இருந்து ஒழுங்கா அதையே தச்சு மீன் பிடிச்சான், அதையும் விட்டாச்சு சொல்லிட்டு நீ சொன்னதை விட்டோம். நல்ல ஒரு படகு இருந்து அப்பப்போ போய் கடலில் போய் ஏதோ மீன் பிடிச்சி உழைச்சோம், அதையும் விட்டோம். அப்பம் கூட நின்று அதையும் விட்டோம். எல்லாம் விட்டு உம பின்னாடி உடுத்த துணியோடு வந்த ஆண்டவர். இத்தனை வருஷம் ஆகும். இந்த இடையில பார்த்தா நீர் ஒவ்வொருத்தன் வாரவனை எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறத பார்த்தா தாங்க முடியல. சரி, இப்படி எல்லாம் செய்தா நாங்கள் எல்லாம் விட்டு வந்தாலும் எங்களுக்கு என்ன கிடைச்சி பார்த்தீங்களா? இது வர அவனுக்கு ஒன்றும் புரியல. சபையை கட்டுறதுக்காக அதிகாரம் பெற்றவனாக, தேவனுடைய குமாரன் என்று வெளிப்பாடு பெற்றவனாக புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மறுஜன்ம காலத்தில் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது நீங்கள் அப்படின்னு சொல்லுமா? மொத்தமா சொல்லு, இயேசுவை பின்பற்றின நீங்கள் விட்டுட்டு ஓடுற அவன் ஐஸ்வர்யத்தை பற்றி சொன்ன ஓடுனான அவன் அல்ல. அதை வெறுத்து என்ன பின்பற்றல நீ. நீங்க அந்த கூட்டத்துல இந்த கூட்டத்துல பார்க்கணும். நீ போன கூட்டத்திலையா, 10 கண்ணில கை கொண்டு ரிட்டர்ன் ஆகி போற கூட்டத்திலையா, இல்ல எல்லாம் சகித்து வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிற கூட்டமா? இயேசுவை பின்பற்றுகிற கூட்டமா இருந்தா உனக்காக ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று உலகத்தை நம்பி உலகத்தின் பின்னாலே போகிற எந்த ஒரு நபரும் அங்க வர முடியாது. அதான் சொன்னாரு, மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமார தம்முடைய என்ன சிங்காசனம்? சாதா சிங்காசனம் அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தின் சிங்காசனங்கள் எல்லாம் நெருப்புல எரிந்து போகும். அழியாத ஒரு சிங்காசனமாக இருக்கிறது நம்முடைய பரம தகப்பனுடைய சிங்காசனம். உலகத்துக்குரிய எந்த சிங்காசனமான உயர்வும் நிற்பதல்ல. உலகத்துக்குரிய எந்த மேன்மையும் நிறைந்தரமான உலகத்தில் எது இருக்கிறதோ நிரந்தரம் அல்ல. ஒரு மனுஷனுக்கு அது பாதுகாவலும் கொடுக்காது. ஆனால் அல்லேலூயா, இவைகளை முதன்மைப்படுத்தாமல் பின்னாய் தள்ளி பின்னாடி நில்லு. நீ எங்க வராத, ஓவர்டேக் பண்ணி இயேசுவுக்கு ஸ்தானத்தை பிடிக்க வராத. உலகத்துக்குரிய காரியம் பணமும் சரி, பொருளும் சரி, சொந்தமும் சரி, பந்தமும் சரி, ஒன்னும் எங்க வராத, முன்னாடி வராத. இயேசுவை பின்பற்றுவதற்காக தான் நீ. ஒன்ன சம்பாதிக்கிறதுக்கு இயேசு அல்ல. உலகத்தில் வசதி வாய்ப்போட வாழ்வதற்காக இயேசு. அல்லேலூயா. வசதி வாய்ப்பு பெருத்தாலும் இயேசுவோட அவருடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு ஆழமான ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும், ஒரு தெளிவு நமக்கு வேணும். எதற்கு பின்பற்ற என் தேவன் யார்? ஹல்லேலூயா. மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனம் வீற்றிருக்கும் போது யாரு இங்க வந்திருக்கிறவங்க சொல்லல, யாரை பின்பற்றினவங்க? இயேசு. என்னை பின்பற்றின நீங்களும் சொல்லுகிறேன். கைகளவே தலைவர் சொல்லுவோம். எதிர்வே இவ்வளவு தூரம் உங்களை கரெக்ட் பண்ண காரணம் அல்லேலூயா, என்னோடு கூட இந்த சிங்காசனத்தில் உட்காருவதற்காக உன்னை தகுதிப்படுத்துவதற்கு, என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றால் ஆமென். இங்க வெறுக்க வேண்டியது வெறுத்தாக வேண்டும் எதிர்வே. இதை வெறுக்காமல் அது கிடைக்காது. இதை நேசிக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. உலகத்தை நேசிக்கிறவன் தேவ ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆமென். உலகத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவன்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரசன்ன அவரோடு அமர முடியாது. ஹல்லேலூயா. சிங்காசனத்தை வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு அது மட்டுமல்லப்பா, இங்கேயும் நான் ஒன்ன கைவிடல. சொல்லுவா, நீ என்னோடு கூட அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் என்னோடு அமர்ந்திருப்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டு அந்த எதிர்பார்ப்போடு என்னை பின்பற்றினால், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சொன்ன கரங்களத்தில் மையம். சொல்லோ, இங்கதான் வந்திருக்கிறேன். கையில் தலையில சொல்லுவோம். என் அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க உலகத்தை விட்டு. என் சகோதரன் சகோதரமாரெல்லாம் என்னது எல்லாம் அவங்க ஏரியாவில் இருக்கிறாங்க. இங்க நான் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. நான் கஷ்டப்படுறேன்னா சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என் சரீர கண்டிஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சில நேரம் அவங்க விசாரிக்கவும் மாட்டாங்க. அல்லேலூயா. மாமிச பந்தமெல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா, தாய் தகப்பனை விட்டாலும் ஆமென், சொந்த சகோதரர்கள் வெறுத்தாலும் ஆமென், பரலோகத்துல பங்கு மட்டுமல்ல, பூலோகத்திலும் கர்த்தர் கொஞ்சம் பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபையில என்னுடைய சொந்த சகோதரர்களை பார்க்கிற நேசிக்கிற சிலராகிலும் இருப்பீர்கள். எல்லாரும் இருப்பீர்கள் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தார் என் கூட பிறந்தவங்க எல்லாம் நேசிக்கிறதை பார்க்கிறோம். ஒருபடி மேல நேசிக்கிற ஊழியக்காரன் குடும்பத்தார் மேல் அன்பு பாராட்டுகிற சிலராகிலும் இருப்பீர்கள். அதுபோல் ஆமென். அப்போ இதுதான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் நாமத்தின் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலத்தையாவது விட்டவர்கள் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை, 2 பிளஸிங், மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவரோடு கூட இருப்பது. அந்த நித்திய ஜீவன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொண்டு பெரும் கூட்டம் இருக்கு. தாயை போல நேசிக்க, தகப்பனை போல அரவணைக்க உனக்கு தருவேன். சகோதரர்களை போல நேசிக்கிறவர்கள் உனக்கு தருவேன். உண்மையில் விசாரிக்கிறவர்கள் உனக்கு தருவேன். உண்மையில் கரிசனை காட்டுவர்கள் உனக்கு தருவேன். நாமே இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறவா. ஆமென். இயேசுவுக்காக உலகத்தில் உள்ளதை முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறுக்கிற இறுதி வேணும். தேவ ராஜ்யத்திற்காக எதுவும் ஒதுக்கி வைக்க நீ தீர்மானம் எடுக்கணும். இது தேவனுடைய காரியம், இது என்று ஆராதனை நாள், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரம். இன்று எனக்கு இதெல்லாம் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம். தேவ சமூகம்தான் என்னை தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைதான் என்னை சுத்திகரிக்கும். ஆமென். அந்த நிலையில் முக்கியத்துவம் கொடுக்கிற இருதயம் தான் தேவனை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்ற, இங்க கவலைப்படாத, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோர். எப்படி? ரொம்ப அவசரப்பட்டு பக்தியா வந்தவர்கள் அநேகர் எங்க போயிடுவாங்க? பின்னாடி போயிடுவாங்க. முந்தினோராயும் ஆனா சொல்லுவாங்களே, நாங்கெல்லாம் இத்தனை வர சபையில் உள்ள ஒவ்வொரு செங்கல்லையும் தொட்டு கழுவி முத்தமிட்டு கட்டினவங்களாக்கும். அல்லேலூயா. நாங்க இதெல்லாம் செய்தோம், இத்தனை வருஷத்தை விசுவாசி, அதுல ஒன்றும் கிடையாது. அதான் முந்தினோர் ஆமென், அநேகர் பிந்தினோர், பிந்தினோர் அநேகர் முந்தினோர். அப்ப யார் ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னோக்கி ஓடுறாங்க, முன்ன நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பின்னாடி வரவங்களா இருக்கும், ஆவிக்கிற வாழ்க்கை தரமானவங்களா இருக்கிறவர்கள். ஒரு நாள் தரமானவர்களா இருந்தவர்கள் என்று தரம் கெட்டவங்களா வரும். அதனால் அழைக்கப்பட்ட அளவில் நிலைத்திருக்கும், முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார்.
தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கிற ஒரு வைராக்கியம் தேவை. ஆமென். தேவையில்லாம உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் என்னது கவனம் செலுத்தி வாழ்க்கையை உலகத்தில் விட்டுவாங்க. உலகம் ஒன்று உன்னை நேசிக்காது. உலகத்தில் ஒருவரும் உனக்கு ஏற்றவர்கள் வரமாட்டார்கள். அல்லேலூயா. பெற்றோர் சில பிள்ளைகள் கரெக்டாக இருப்பாங்க, எல்லாரும் அல்ல. சில பிள்ளைகள் கடைசி வரை தாய் தகப்பனுக்காக எதுவும் செய்ய ஆயத்தமாக இருப்பாங்க. மெஜாரிட்டி அநேக பிள்ளைகள். ஆமென். வாலிபமாக இருக்கிற பெற்றோர் மகிழ்ச்சியாய் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வாழ்வாங்க. தாய் தகப்பனும் வயது முதிர்ந்தவளாய் பலனற்றவளாய் இருக்கும்போது அவளை காலை போட்டு மிதிக்கிறவளாய் மாறுவார். இன்று உலக அன்பெல்லாம் அவ்வளவுதான். பிள்ளைகளும் சரி பெற்றோர்கள் பாசம் சரி அவ்வளவுதான். அல்லேலூயா. அதனால்தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவனிடத்தில் ஏதாவது அன்பு இல்லை. இந்த உலகத்தை பிடிச்சிட்டு வாழாது. உலகம்தான் முக்கியம், உலகத்துக்குரியதான் முக்கியம் என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. ஏன்னா அது ஒரு தன்னை கைவிட்டுரும். நீ எவ்வளவுதான் கட்டியா பிடிச்சாலும் அது உன்னை கைவிட்டுரும். உன்னை கரம் பிடித்த இயேசு கைவிடாதவர். உன்னை கரம் பிடித்த இயேசு கைவிடாதவர். முடிவு மற்றும் நடத்தவர் வல்லவர். அந்த ஆண்டவருக்காக ஆண்டு பேதுரு சொன்னாரு, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம்னு, ஒரு ஜீவனுக்காக என்னத்தை கொடுப்போம் என்று சரீரத்துக்கு நினைச்சு அதை கவலைப்படுறாரு சொல்லிட்டு ஒரு வாயிலாக சொல்றாரு. பிரைஸ் காட். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். எல்லாவற்றை பார்க்கலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். கண்களை ஏறெடுத்து பார், அவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவன். உங்களுக்கு எனக்கு அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். வித்தியாசமான தீர்மானத்தோடு கர்த்தருக்கு வாழலாம். கடைசி காலத்தில் மனுஷகுமார மறுநாளில் என்ன விசுவாசத்தை காண்பாரோ என்றுள்ள இந்த காலகட்டத்தில் அல்லேலூயா ஒரு கூட்டம் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆமென், எந்த போராட்டம் வந்தாலும் அல்லேலூயா மகிமையில் இயேசுவோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சிந்தையோடு உலகத்தில் வாழ கற்றுக்கொள்வோம். உலகத்தில் 1000 நண்பர்கள் வருவாங்க, 1000 சொந்த பந்துக்கள் வருவார்கள். ஒருவர் கடைசி வரை உன்னோடு இருக்க மாட்டார்கள். உன்னோடு கடைசி வரை இருக்கிறவர் ஒரே ஒருவர், ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. புதிய தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். எல்லாரும் ஜோபும் எல்லாம் எழுந்து இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாத்த தேவன், இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் போஷித்தவர். ஆமென். தேவனுடைய பிள்ளையை உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீ கவலைப்பட்டு கர்த்தரை விட்டு விலகி போய்விடாதே. ஹல்லேலூயா. உலகம் உன்னை கைவிடும், உலகம் உன்னை ஏமாற்றும். ஆமென். உலகத்தில் உள்ளவரெல்லாம் விலகி போய்விடு. இயேசு மாறாதவர். Glory Jesus. Hallelujah. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த இயேசு நல்லவரே, என்ன போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்ன போதுமானவர். எந்த
கடைசி வரை நம்மை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவர். பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை இதே கேள்வி உங்களுக்குள்ளேயும் எழுப்பலாம். அதை விட்டு இதை விட்டு உலகத்துக்குரிய அந்தந்த காரியங்களெல்லாம் விட்டேன், இயேசுன்னு பின்பற்றினேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பேதுருக்கு அவனுடைய சொல்லுக்கு உடனடியாக ஆண்டவர் கொடுத்த பதில் மறுஜென்ம காலம். ஆமென். மகிமையுள்ள சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை என்னோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, இம்மையிலும். ஆமென். இந்த உலகத்தில் அநேகரை உனக்கு நான் கொடுப்பேன். உலகம் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை வெறுக்கலாம், அரவணைக்கு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் சொந்த பந்துக்கள் உன்னை ஒதுக்கலாம், உன்னை நேசிக்க ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதே பிள்ளை, நீ எதை நம்பி இயேசுவை பின்பற்ற, இதன் மேல் உன் மனதை வைத்து ஆண்டவரை பின்பற்றி போய்க் கொண்டிருக்கிறார். உலகத்துக்குரிய நன்மைக்காகவா? உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யம், 10 கட்டளையும் கை கொண்டு நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், டைமுக்கு தான் காணியை கொடுக்குறேன், அது சரி இது செய்யறேன் என்று நாம் எல்லாம் நினைக்கிறது போல, இதெல்லாம் பெரிய காரியமா என்று நினைக்கிறது போல அவனும் அப்படிதான் வந்திருப்பான். உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டானது வெற்றி செய், தரித்திரம் கூட துக்கத்தோட போயிட்டான். ஆண்டவரை பெருசா எடுக்கல. அதிலிருந்து அவருடைய சீசர் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். சீசர்களை தேவராஜ்யத்துக்கு மட்டுமல்ல, அவரோடு கூட ஒரு சிங்காசனத்துக்கு மட்டுமல்ல, ஆமென், ஒரு கூட்ட ஜனத்தை தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற நல்ல நல்ல ஒரு ஆயுததாரிகளாய் மாற்றுவதற்காகவே சம்பவமாக முடிந்தது. நாட்கள் நம்மை நாம் ஒன்று திரும்பி பார்ப்போம், எல்லாரும் செபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உலகத்துக்குரிய காரியங்களுக்காக யாக்கோபு இஸ்ரவேல் கவலைப்பட்ட போது உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று தேவ ஜனத்தினுடைய கவனத்தை திருப்பின ஆண்டவர். கேள்வி கேட்ட பேதுருவின் கவனத்தை தேவ ராஜ்யத்துக்கு நேராக, மகிமையின் சிங்காசனம் நேராக திருப்பின ஆண்டவர். எங்களுடைய கவனத்தை உடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குரிய தகுதியை நாங்கள் இழக்கிற நிலையில் எங்கள் வாழ்க்கையில் குறையும் நிலவீனங்கள், உலக தேசங்களை வெறுக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும். கர்த்தர் உண்மையை பின்பற்றியுள்ளாய் மாற்றும். அந்த கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.